உண்மையான விஷயமே என்னென்னா, திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்களை கடந்து, அரசியலுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் சந்தித்து கடந்து வந்துட்டு இருக்கும்போது, கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர, அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. பட் அதை நான் சொல்கிறதுக்காக அந்த மேடைக்கு போகல. அந்த மேடைக்கு நான் எதுக்காக போனேன், அங்கே யாரெல்லாம் பேச இருந்தேன், ஏன்னா அது என்கிட்ட ப்ரீ பிளான்டு விஷயம், என் கையில் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி நான் அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். அதனால் எனக்கு இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு பேசணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய லட்சியம்லாம் எனக்கு கிடையாது. குந்தவைன்னு இவங்க வீட்டிலே குந்த வச்சுருக்கலாம், வெளியில் வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஆதங்கம், உண்மையிலே பெரிய ஆதங்கம், அவ்வளோதான். அதனால தான் நண்பர் சமுத்திரகனி கூட அவர் பேசும்போது, நீ யார்கிட்ட உன்னோட ஈகோவை காட்டுற, எதுக்காக இவ்வளோ பெரிய ஈகோ, யாரை மிரட்ட பார்க்குற நீ, எதுக்காக அப்படின்னா ஒரு பேசுனது அவரும் காசு வாங்கிட்டு பேசலை. அவரும் ஒரு ஆதங்கத்தில், ஒரு அன்பின் மிகுதியில் தான் அவரை அறியாமல் பேசுகிற ஒரு விஷயமும். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.